ஹாய் கைஸ், வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுவிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆல் சைஸ் ப்ளவுஸோடைய ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்குமே டிராஃப்டிங் பண்ணி கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இங்கே 32 சைஸஸ்லேருந்து 48 சைஸஸ் வரைக்கும் இருக்கிற ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் சைடு இங்கே நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் மூலிமா நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 32 சைஸ் ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் பேக்கோடைய லென்த்து. பேக் லென்த் அப்படிங்கிறது இதுதான் ஷோல்டர். இந்த ஷோல்டருடைய மிட்டில் இருந்து நம்மளுடைய வெயிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வெயிஸ்ட்டு ஸ்டார்டிங், இது வெயிஸ்டோடைய எண்டு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம வெயிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து வெயிஸ்டோடைய ஸ்டார்டிங் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டார்டிங் வரைக்கும் ஷோல்டர்லேருந்து வெயிஸ்டோடைய ஸ்டார்டிங் வரைக்கும் எடுக்கிறது தான் பேக் லென்த்து. ஸோ அது 13 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டருங்கிறது இந்த இடம் வந்து எல்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். எல்பிஎஸ் அப்படின்னா லோ பாயிண்ட் ஷோல்டர். ஸோ ரைட் சைடு எல்பிஎஸ், லெஃப்ட் சைடு எல்பிஎஸ். இந்த எல்பிஎஸ் டு இந்த எல்பிஎஸ் வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம ஷோல்டர் சொல்லுவோம். அந்த ஷோல்டர் 13 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு பேக்கோடைய நெக்கு. நம்ம ஷோல்டர்லேருந்து பேக் நெக் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். மினிமம் வந்து 8 இன்ச்சஸ், நார்மல் ப்ளவுஸ்க்கு 8 இன்ச்சஸ் வச்சா அதுவே கரெக்டு. அதுக்கு கீழே ரொம்ப லோவாக போச்சு அப்படின்னா அது டீப் நெக் ஆகிடும். 8 இன்ச்சஸ்க்கு மேலே வச்சோம் அப்படின்னா அது க்ளோஸ் நெக் இல்லைன்னா போட் நெக் அந்த கான்செப்டில் போயிடும். ஸோ 8 இன்ச்சஸ்ங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு சர்க்கம்ங்கிறது நம்மளுடைய அண்டர் ஆர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்ம்லேருந்து இந்த ஆர்ம் வரைக்கும் பாடியை சுற்றி எடுக்கிற மெஷர்மெண்ட்டு தான் ஜஸ்ட்டு சர்க்கம். அதை பஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட்டு சர்க்கம் 32 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட்டு சர்க்கம் 27 இன்ச்சஸ். நம்ம ஷோல்டர்லேருந்து பேக் லென்த்து நம்ம 13 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சஸ் எங்கே எடுத்தோமோ அந்தனுடைய சர்க்கம் தான் நம்மளுக்கு வெயிஸ்ட்டு சர்க்கம். ஸோ வெயிஸ்ட்டு சர்க்கம் 27 இன்ச்சஸ் நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. நம்மளுடைய ஹேண்டை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி அதனுடைய சர்க்கம் ஃபுல்லாக எடுத்தோம். எல்பிஎஸ்ல வச்சு இன்ச் டேப்பை சுற்றி திருப்பும். இன்ச் டேப் வந்து எல்பிஎஸ் கிட்டேயே வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு மெஷர்மெண்ட் வரும். அதுதான் நம்மளுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஸோ ஆர்ம் ஹோல் ரவுண்டு நான் 14 இன்ச்சஸ் 32 சைஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் லென்த்துங்கிறது ஷோல்டர் மிட்டில் இருந்து நம்மளுடைய நிப்பிள் பாயிண்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் எடுக்கிறது தான் அப்பெக்ஸ் லென்த்து. அது 9 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லென்த்து. சேம் அதே ஃபார்மேட்டு, அப்பெக்ஸ் லென்த்துக்கு எடுத்த ஃபார்மேட்டு தான். ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வழியாக அண்டர் பஸ்ட், நம்மளுடைய பஸ்ட்டுக்கு கீழே கொண்டு போயிட்டு அந்த இடத்துல எடுக்கிற மெஷர்மெண்ட்டு தான் ஃப்ரண்ட்டோடைய லென்த்து. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக் நம்ம ஹெச்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஹெச்பிஎஸ்ங்கிறது ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய 2 பிரஸ்ட்டுக்கும் நடுவில் நெஞ்சுக்குழி இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் ஃப்ரண்ட்டோடைய நெக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்து. இந்த எல்பிஎஸ்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுதான் ஸ்லீவ் லென்த்து. ஸோ இந்த இடத்த சுற்றி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்லீவ் சர்க்கம். ஸ்லீவ் லென்த்துங்கிறது எல்பிஎஸ்லேருந்து நம்மளுக்கு டிசைர் லென்த்து தேவையான வரைக்கும் அளவு எடுக்கிறது தான் ஸ்லீவ் லென்த்து. நம்ம எடுத்த லென்த்தையோ சுற்றி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்லீவ் சர்க்கம். நெக்ஸ்ட்டு பெல்ட் லென்த்து. நம்மளுடைய யோக் பட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் 3 லென்த்து வரும். லென்த்து 1, லென்த்து 2, லென்த்து 3ன்ட்டு 3 லென்த்து வரும். ஸோ ஃபஸ்ட் லென்த் வந்து ஹூக் சைடில் இருக்கிறது. செகண்ட் லென்த் வந்து நம்மளுடைய டாட் பிடிக்கிறோம், சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சென்டர் டாட் கீழே இருக்கிறது. தேர்டு லென்த் வந்து பட்டி சைடு ஆர்ம் ஹோல் கீழே சைடு லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு லென்த்து. டோட்டலாக 3 லென்த் இருக்குது. ஸோ இதே இன்ச்சஸை இது 32 சைஸ்க்கான இன்ச்சஸ். 34, 36, 38, 40, 42, 44, 46, 48. ஸோ 48 இன்ச்சஸ் வரைக்கும் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக வரும். அடுத்து வர கிளாஸில் 32 சைஸ் ப்ளவுஸ்க்கான 3 டாட் ப்ளவுஸ், போட் நெக் வித் பிரின்சஸ் கட், கட்டோரி ப்ளவுஸ், இந்த 3 ஃபார்மேட்டில் எப்படி நம்ம பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம்.
ஒன் பை ஒன்னாக 32 சைஸஸில் இருக்க இந்த 3 பேட்டர்னும் முடிஞ்சதுக்கப்புறம் 34, 36, 38, 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப் டு 50 வரைக்கும் இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே நம்ம ஒன் பை ஒன்னாக பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி லேர்னிங்.